ஓம் சாந்தி. 12/8/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்காரமுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சேவைக்கான ஆர்வம் அதிகம் வர வேண்டும். ஞானம் மற்றும் தந்தையின் நினைவு இருந்தால் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள், சேவையை அதிகரியுங்கள் என்றார் பாபா. கேள்வி கேட்குறாரு, சேவையில் ஆர்வம் வராததற்கான காரணம் என்ன? எந்த ஒரு தடையின் காரணத்தினால் ஆர்வம் வருவதில்லை? பதில் சொல்கிறாரு, அனைத்திலும் பெரிய தடை குற்றப்பார்வையாகும். இந்த வியாதி சேவையில் ஆர்வம் கொள்ள விடுவதில்லை. இது மிகவும் கடுமையான வியாதியாகும். ஒருவேளை குற்றப்பார்வை குறையவில்லை என்றாலும், குடும்ப விவகாரங்களில் 2 சக்கரங்களும் சரியாக செல்லவில்லை என்றாலும் குடும்பம் ஒரு சுமையாகி விடுகிறது. பிறகு விடுபட்ட லேசான நிலையிலிருந்து சேவையில் எழுச்சி பெற முடியாது என்றார் பாபா. பாடல், விழித்து கொள்ளுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீர்கள். இப்படிப்பட்ட 2-3 நல்ல பாடல்கள் இருக்கின்றன. இவை அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் அல்லது டேப்பில் பதிந்து வைக்க வேண்டும். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடல் என்று சொல்வார்கள். நாடகத்தின்படி தூண்டப்பட்டுள்ளது. அது பிறகு குழந்தைகளுக்கு உதவுகிறது. இப்படிப்பட்ட பாட்டை குழந்தைகள் கேட்கும் பொழுது போதை ஏறுகிறது. நாம் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றோம், ராவணனிடமிருந்து திரும்ப எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்ற போதை குழந்தைகளுக்கு எப்போதும் அதிகரித்தே இருக்க வேண்டும். யாராவது சண்டையிடுகிறார்கள் என்றால் நாம் இவருடைய ராஜ்யத்தை எடுக்கின்றோம் என்ற சிந்தனை இருக்கிறது அல்லவா? இவருடைய கிராமத்தை நாம் நம்முடையதாக கைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா? அவர்கள் அனைவரும் எல்லைக்குட்பட்டதற்காக சண்டையிடுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய சண்டை மாயையினுடாகும். இது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நாம் இந்த உலகத்தின் மீது மறைமுகமான விதத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் அல்லது தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உண்மையில் இதை சண்டை என்றும் சொல்ல முடியாது. நாடகத்தின்படி சதோப்பிரதானத்திலிருந்து தமோப்பிரதானமாக ஆகியுள்ள நீங்கள் மீண்டும் சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது பாபா புரிய வைத்திருக்கின்றார். வேறு எந்த தர்மங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவர்களுக்கு இந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்பது இல்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் அமர்ந்து புரிய வைக்கின்றார். தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது என்று பாடப்பட்டுள்ளது. நம்முடைய தர்மம் எது என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. நம்முடையது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது உங்களுக்கு பாபாவின் மூலம் தெரிந்திருக்கின்றது. பிறகு பாபா வந்து உங்களை அந்த தர்மத்திற்கு மாற்றுகின்றார். நம்முடைய தர்மம் எவ்வளவு சுகம் அளிக்கக்கூடியது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் யாருடனும் சண்டை போன்றவைகள் போட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் கூட நேரம் எடுத்துக்கொள்கின்றது. வெறுமனே சொல்வதினால் நிலைத்து விடுகிறார்கள் என்பது கிடையாது. உள்ளுக்குள் நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன் என்ற நினைவு இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இப்பொழுது தமோ பிரதானமாக தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளோம். ஆத்மாக்களாகிய நாம் சாந்திதாமத்தில் இருந்த பொழுது தூய்மையாக இருந்தோம். பிறகு நடிப்பை நடித்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆகி நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். தந்தையிடமிருந்து ஆசையை பெறுவதற்காக தங்களை ஆத்மா என்று உறுதி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் ஈஸ்வருடைய குழந்தைகள் என்ற போதை நமக்கு அதிகரிக்கும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் விகர்மம் விநாசமாகிறது. நினைவின் மூலம் நாம் தூய்மையாகி பிறகு சாந்திதாமத்திற்கு சென்று விடுவோம். எவ்வளவு சகஜமாக இருக்கின்றது. உலகம் இந்த சாந்திதாமம் சுகதாமத்தை கூட தெரிந்திருக்கவில்லை. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. ஞான கடலானவருடையது ஒரு கீதையானதாகும். இதில் பெயரை மற்றும் மாற்றி விட்டார்கள். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஞானக்கடல் என்று அந்த பரமபிதா பரமாத்மாவைத்தான் சொல்லப்படுகின்றது. வேறு யாரையும் ஞானமுடையவர்கள் என்று சொல்ல முடியாது.
அவர் ஞானத்தை கொடுத்தல்தான் நீங்கள் ஞானமுடையவர்களாக ஆவீர்கள். இப்பொழுது அனைவரும் பக்திவான்களாக இருக்கிறார்கள். நீங்களும் அப்படியே இருந்தீர்கள். இப்பொழுது ஞானமுடையவர்களாக ஆகிக்கொண்டே செல்கின்றீர்கள். வரிசைக்கிரமான முயற்சியின்படி சிலரிடத்தில் ஞானம் இருக்கின்றது, சிலரிடத்தில் இல்லை. என்ன சொல்வது? அந்த கணக்கின்படி உயர்ந்த பதவியை அடைய முடியாது. பாபா சேவைக்காக எவ்வளவு ஆர்வம் கொள்கிறார்கள். யாருக்கும் நல்ல விதத்தில் புரிய வைக்கும் அளவிற்கு இப்படியெல்லாம் யுக்திகளை உருவாக்கும் என்று குழந்தைகளிடத்தில் இன்னும் அந்த மாதிரி சக்தி வரவில்லை அப்படின்றார் பாபா. குழந்தைகள் உழைத்து மாநாடுகள் போன்றவர்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோபர்களிடம் கொஞ்சம் சக்தி இருக்கின்றது. குழுவை அமைத்து அதில் யுக்திகளை கொண்டு வர வேண்டும். சேவையை எவ்வாறு வளர்ப்பது என்று மூளையை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பெயர் என்னவோ சக்தி சேனை என்று இருக்கின்றது, ஆனால் படித்தவர்களாக இல்லை. பிறகு சிலர் படிக்காதவர்கள் கூட படித்தவர்களுக்கு நன்றாக படிப்பிக்கிறார்கள். குற்றப்பார்வை மிகவும் நஷ்டம் ஏற்படுத்துகிறது என்று பாபா புரிய வைத்துள்ளார். இந்த வியாதி மிகவும் கடுமையானதாகும். ஆகையினால் மனதில் உத்வேகம் வருவதில்லை. எனவே பாபா கேட்கின்றார், தம்பதிகளாகிய நீங்கள் இரு சக்கரங்களும் சரியாக சென்று கொண்டிருக்கின்றீர்களா? பாபா கேட்குறாங்க, அந்த பக்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய சேனைகள் இருக்கின்றன. பெண்களும் கூட்டமாக இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவியும் கிடைக்கின்றது. நீங்கள் மறைமுகமாக இருக்கின்றீர்கள். இந்த பிரம்மா குமாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. உங்களில் கூட வரிசை கிரமமாகவே இருக்கின்றீர்கள். குடும்ப விவகாரங்களின் சுமை தலையின் மீது இருக்கின்ற காரணத்தினால் வளைந்திருக்கின்றீர்கள். பிரம்மா குமாரிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் அந்த குற்றப்பார்வை தணிவதில்லை. இரண்டு சக்கரங்களும் ஒன்றாக இருப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்ய முன்வருவதற்காக புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். சிலர் செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட ஆர்வம் கொள்வதில்லை. செல்வத்தின் பசியில் இருக்கிறார்கள். குழந்தை இல்லை என்றால் கூட தத்தெடுக்கிறார்கள். பாபா நாங்கள் இருக்கின்றோம், பெரிய வீடு எடுத்து தருகின்றோம் என்று ஆர்வம் வருவதில்லை. பாபாவின் பார்வை விசேஷமாக தில்லியின் மீது இருக்கின்றது. ஏனென்றால் தில்லி தலைநகரம், தலைமை அலுவலகமாகும். தில்லியில் விசேஷமாக சேவையின் முற்றுகையிடுங்கள் என்றார் பாபா. யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பதற்கு உள்ளுக்குள் நுழைந்துவிட வேண்டும். பாண்டவர்களுக்கு கௌரவர்களிடமிருந்து 3 அடி நிலம் கூட கிடைக்கவில்லை என்று பாடப்பட்டுள்ளது. இந்த கௌரவர் என்பது கீதையின் வார்த்தையாகும். பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார். அதனுடைய பெயர் கீதை என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கீதையின் பகவானை மறந்துவிட்டார்கள். ஆகையினால் இந்த பாயிண்டை கையில் இடுங்கள் என்று பாபா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். பனாரஸின் விதுத் மண்டலிக்காரர்களுக்கு சென்று புரிய வையுங்கள் என்று பாபா முன்னால் சொன்னார். பாபா யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். முதலில் தில்லியில் யுக்தியை உருவாக்குங்கள். குழுவாக அமர்ந்து கூட சிந்தனை செய்யுங்கள். முக்கியமான விஷயம் பெரிய விழாக்களை தில்லியில் எப்படி நடத்துவது என்பதே ஆகும். அவர்கள் தில்லியில் நிறைய உண்ணாவிரத போராட்டங்கள் போன்றவைகள் செய்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் செய்வதில்லை, சண்டை எதுவும் போடுவதில்லை. நீங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை விழிக்கச் செய்கிறீர்கள், அவ்வளவுதான். தில்லிக்காரர்கள்தான் உழைக்க வேண்டும். நாம் பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள். பிறகு கல்பத்திற்கு முன்போல உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். இது கண்டிப்பான உறுதியாகும். உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகத்தான் வேண்டும். இப்பொழுது 3 அடி நிலம் கூட தலைநகரத்தில் தான் வேண்டும். அப்போது அங்கே ஞான அணுகுண்டுகளை போட முடியும் அப்படின்றார் பாப்பா. போதை வேண்டுமல்லவா? பெரியவர்களின் குரல் வேண்டுமல்லவா? இப்பொழுது பாரதம் முழுவதும் ஏழ்மையில் இருக்கின்றது. ஏழைகளுக்கு சேவை செய்வதற்குத்தான் பாபா வருகின்றார். தில்லியில் மிகவும் நன்றாக சேவை நடக்க வேண்டும். பாபா சைகை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாபா நம்முடைய கவனத்தை இழுக்கின்றார் என்று தில்லிவாசிகள் புரிந்து கொள்கிறார்கள். தங்களுக்குள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய பாண்டவ கோட்டையை உருவாக்குங்கள். தில்லியில்தான் உருவாக்கணும். இதில் மிகவும் நல்ல புத்தி வேண்டும். நிறைய செய்ய முடியும் அப்படின்றார் பாபா. பாரதம் எங்களுடைய தேசம், நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று அவர்கள் நிறைய பாடுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் எந்த பலமும் இல்லை. வெளிநாட்டின் உதவி இல்லாமல் முன்னேற முடியாது.
உங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து நிறைய உதவி கிடைத்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு உதவியை வேறு யாரும் செய்ய முடியாது. இப்பொழுது விரைவாக கோட்டையை உருவாக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்றால் அதிக உற்சாகம் வேண்டும். நிறைய பேருடைய புத்தி கோல் சொல்வதில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. தாய்மார்களின் மீது பந்தனங்களின் சங்கடம் இருக்கின்றது. ஆண்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை. தாய்மார்களை அபலைகள் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்கள் பலமிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆண்கள் திருமணம் புரிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பலமளிக்கப்படுகிறது. நீதான் குரு, ஈஸ்வரன் அனைத்தும். மனைவி வாள் போல் ஆவார். பின்னால் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் என்றால் கண்டிப்பாக வாளாகத்தான் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். கணவர்களிடத்தில் பற்று, குழந்தைகளிடத்தில் பற்று. ஆண்களுக்கு அந்த அளவிற்கு பற்று இருப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு செருப்பு போனால் இரண்டாவது மூன்றாவது என்று எடுத்து கொள்கிறார்கள். அது பழக்கமாகிவிட்டது. இதையெல்லாம் நாளேடுகளில் போடுங்கள் என்று பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். இதை புரிய வைப்பது உங்களுடைய வேலையாகும். பாபாவோடு தாதாவும் இருக்கின்றார். எனவே இவர் செல்ல முடியாது. எங்களுக்கு ஆபத்துக்கள் வந்திருக்கின்றது. இதில் சிவபாபா நீங்கள் வழி சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்பார்கள். பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்துள்ளார். குழந்தைகளாகி உங்களுக்கு அனைத்து ஞானமும் கிடைக்கின்றது என்று பாபா கூறுகின்றார். முயற்சி செய்து தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து வழி கண்டுபிடியுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விரிவுபடுத்துவதற்கு சேவைக்கான வழிமுறைகளை செய்து காட்ட வேண்டும். எறும்பு போல ஊர்ந்து செல்லும் சேவை நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேருக்கு நன்மை நடக்கும் அளவிற்கு சேவை செய்து காட்டுங்கள். இதை பாபா கல்பத்திற்கு முன்பு கூட புரிய வைத்திருந்தார். இப்போதும் கூட புரிய வைக்கின்றார். நிறைய பேருடைய புத்தி எங்கெங்கோ மாட்டிக்கொண்டிருக்கின்றது. உற்சாகம் இல்லை. உடனே தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். தேக அபிமானம்தான் சத்தியநாசம் செய்தது. இப்பொழுது பாபா சத்தியத்தை உயர்த்துவதற்கு எவ்வளவு சகஜமான விஷயத்தை கூறுகின்றார். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்தி கிடைக்கும். இல்லை என்றால் சக்தி வருவதில்லை. சென்டரை பராமரிக்கிறார்கள், ஆனால் போதை இல்லை. ஏனென்றால் தேக அபிமானம் இருக்கின்றது. ஆத்ம அபிமானிகளாக ஆனீர்கள் என்றால் போதை அதிகரிக்கும். நாம் எந்த தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கின்றோம்? நீங்கள் எந்த அளவிற்கு ஆத்ம அபிமானிகளாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு பலம் வரும் என்று பாபா கூறுகின்றார். ஆரைக்கல்பத்தினுடைய தேக அபிமானத்தின் போதை இருக்கின்றது எனும் பொழுது ஆத்ம அபிமானியாக ஆவதில் அதிக உழைப்பை எடுத்துக்கொள்கின்றது. பாபா ஞானக்கடலாக இருக்கின்றார். நாமும் ஞானத்தை பெற்றுள்ளோம் என்பது கிடையாது. நிறைய பேருக்கு புரிய வைக்கிறார்கள், ஆனால் நினைவின் கூர்மையும் வேண்டும். அது இல்லை என்றால் கூர்மழுங்கிய கத்தியாகி விடுகிறது. கத்தி கூர்மையாக இருந்தால் தான் வெட்டும், இல்லைன்னா எவ்வளோதான் கட் பண்ணாலும் கட்டாகாது. சீக்கிய மக்கள் வாளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கின்றார்கள். அது இம்சை அளிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் மூலம் சண்டை செய்தார்கள். உண்மையில் குருமார்கள் சண்டை செய்யலாமா என்ன? குருமார்கள்னாலே அகிம்சையாளர்கள் இல்லையா? யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. குரு என்றால் அகிம்சையாளர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? சண்டையினால் சத்கதி ஏற்படுமா என்னன்னு கேட்கிறார் பாபா. உங்களுடையது யோகத்துடைய விஷயமாகும். நினைவு பலம் இல்லாமல் ஞானம் எனும் வாள் வேலை செய்யாது. பாபா நினைவில் தான் நீங்கள் எவ்வளோ தான் ஞானம் கொடுத்தாலும் அங்கே கேட்குறவங்களுக்கு உள்ள ஒன்றும் நடக்காது. குற்றப்பார்வை அதிக நஷ்டம் ஏற்படுத்தக்கூடியதாகும். ஆத்மா காதுகளின் மூலம் கேட்கின்றது. நீங்கள் நினைவில் மூழ்கியிருந்தீர்கள் என்றால் சேவை அதிகரித்து கொண்டே செல்லும் என்று பாபா கூறுகின்றார். பாபா உறவினர்கள் கேட்கிறதே இல்லை அப்படின்று சில நேரங்களில் சொல்கிறார்கள். நினைவு யாத்திரையில் அரைக்குறையாக இருக்கின்றீர்கள், ஆகையினால் ஞானவால் வேலை செய்வதில்லை என்று பாபா கூறுகின்றார். நினைவினுடைய முயற்சி செய்யுங்கள். இது மறைமுகமான உழைப்பாகும். முரளி வாசிப்பது வெளிப்படையானதாகும். நினைவுதான் மறைமுகமான முயற்சியாகும். அதன் மூலம் சக்தி கிடைக்கின்றது. ஞானத்தின் மூலம் சக்தி கிடைப்பதில்லை. நீங்கள் நினைவின் மூலம்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றீர்கள். வருமானத்திற்காகத்தான் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு நினைவு ஒரே நிலையில் இருக்கும் பொழுது மனநிலை நன்றாக இருக்கிறது என்றால் மிகுந்த குஷி இருக்கின்றது.
மேலும் நினைவு சரியாக இல்லை, எந்த விஷயத்திலாவது தடுமாறுகிறார்கள் என்றால் குஷி மறைந்து விடுகிறது. மாணவர்களுக்கு ஆசிரியர் நினைவு வராமல் இருப்போமா என்ன? இங்கே வீட்டில் இருக்கிறார்கள், அனைத்தையும் செய்து கொண்டே ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஆசிரியரின் மூலம் உயர்ந்த பதவி கிடைக்கின்றது. குடும்ப விவகாரங்களில் இருக்க வேண்டும். ஆசிரியருடைய நினைவு இருந்தால் கூட பாபா மற்றும் குரு கண்டிப்பாக நினைவு வருவார். எத்தனை விதமாக பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் வீட்டில் செல்வம், பொருட்கள், குழந்தைகள் போன்றவர்களை பார்த்து மறந்து விடுகிறார்கள் அப்படின்றார் பாபா. அதனால் பாபா நிறைய புரிய வைக்கிறார். நீங்கள் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். பாபாவின் நினைவு தான் உயர்ந்திலும் உயர்ந்த சேவையாகும். மனம் சொல் செயல் செய்யும் பொழுது பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். வாயின் மூலம் ஞானத்தின் விஷயங்களை சொல்லுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. செய்யக்கூடாத காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. முதல் விஷயம், அல்லாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். முதலில் அல்லாவை உறுதியாக்குங்கள். அதுவரை மேற்கொண்டு செல்லக்கூடாது. பாபாவுக்கு நல்லா புரிய வச்சிடணும் மற்றவங்க ஞானம் கொடுக்கும்பொழுது. சிவபாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து உலகத்திற்கே எஜமானர்களாக மாற்றுகின்றார். இந்த மோசமான உலகத்தில் மாயையின் பகட்டு அதிகமாக இருக்கின்றது. எவ்வளவு நவநாகரிகமாக, அதாவது பேஷன் எவ்வளோ ஆயிடுச்சுன்றார் பாபா. இந்த மோசமான உலகத்தின் மீது வெறுப்பு வர வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். நல்ல விதத்தில் தாரணை செய்யுங்கள். மாயை எதிரி நிறைய பேருடைய புத்தியை மழுங்க செய்து விடுகிறது. கமாண்டர் தவறு செய்கிறார் என்றால் அவரை டிஸ்மிஸ் கூட செய்கிறார்கள். கமாண்டர் அவருக்கே கூட வெட்கம் வருகிறது. பிறகு ராஜினாமா கூட செய்து விடுகிறார்கள். இங்கேயும் கூட அப்படி நடக்கின்றது. நல்ல நல்ல கமாண்டர்கள் கூட சில நேரங்களில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள் என்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. 1. நினைவுடைய மறைமுகமான முயற்சி செய்ய வேண்டும். நினைவின் போதையில் மூழ்கி இருப்பதன் மூலம் தானாகவே சேவை அதிகரிக்கும். மனம் சொல் செயலில் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட்டு, வாயினால் ஞானத்தின் விஷயங்களை சொல்ல வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. செய்யக்கூடாத காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம் கொடுக்குறாங்க பாபா. இரும்பு போன்ற ஆத்மாவை தங்கம் போல் ஆக்கிவிடக்கூடிய மாஸ்டர் பாரஸ்நாத் ஆகுக. நீங்கள் அனைவரும் பாரஸ்நாத் தந்தையின் குழந்தைகள். மாஸ்டர் பாரஸ்நாத் ஆவீர்கள். எனவே எப்பேற்பட்ட இரும்பு என்ற ஆத்மாவாகட்டும். ஆனால் உங்களது செயற்கை மூலமாக இரும்பும் தங்கமாகிவிட வேண்டும். பாரஸ்னு ஒரு கல் இருக்குது, பாபா சொல்லியிருக்காங்க. அந்த கல் மூலமாக எந்த கல்லை திச்சாலும் அது போல் மாறிடும். அதுபோல் நம்ம கூட இரும்பாக இருக்கிறவங்கள தங்கமாக ஆக்கணுன்றார் பாபா. இவர் இரும்பாக இருக்கின்றார். இவ்வாறு ஒருபோதும் யோசிக்காதீர்கள். பாரஸ்மணியின் வேலையே இருப்பையும் தங்கமாக ஆக்குவது. இதே லட்சியம் மற்றும் லட்சணத்தை எப்பொழுதும் நினைவில் கொண்டு ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அப்பொழுது ஆத்மாவாகிய என்னிடமிருந்து ஒளி கிரணங்கள் வெளிப்பட்டு அநேக ஆத்மாக்களை தங்கமாக்கக்கூடிய சக்தி அளித்து கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவம் ஆகும் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, ஒவ்வொரு செயலையும் துணிவுடன் செய்தீர்கள் என்றால் அனைவரது நன்மதிப்பு பிராப்தியாகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.